ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊறுகாய் தாங்க. இதை வந்து நம்ம சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், சாதத்துலையும் பிசைஞ்சு அதை அப்படி போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கோம். வரமிளகாத்தூள் தான் போடணும். நமக்கு வரமிளகாத்தூள் இல்லாதனால வரமிளகாவை ஊற வச்சுருக்கோம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மிளகாய் அரைச்ச இதிலையே பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை நம்ம அரைக்காமலும் வதக்கி செய்யலாம். ஆனால் அது அப்படி தோல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. அப்போ தான் சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காண்டி நான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 2 இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ மிளகாயை அரைச்சாச்சு, பூண்டு அரைச்சாச்சு, வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணியாச்சு, கடுகு உளுந்து தக்காளி அரைச்சாச்சு. புளி கொஞ்சமாக ஊற்றியங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். ஏன்னா தக்காளி ரொம்ப புளிச்சிருச்சுன்னா புளி ஊற்றுறது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறக்காண்டி நம்ம புளி சேர்க்குறோம். கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புளிச்சிருச்சுன்னா சாப்பிட முடியாது. ஊறுகாய்னாலே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்ல எண்ணெய், RMS நல்ல எண்ணெய் எடுத்துக்கிறோம். ஐயோ அமுக்கு நான் வந்துடும் முழுக்கே. இப்போ இது ஒரு 5 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா ஊறுகாயில் எண்ணெய் நல்லா ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணா அப்புறம் கலந்துக்கலாம் நம்ம. இப்போ நான் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடிக்கட்டும். கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மறந்துட்டேன், பெருங்காயம் நிறைய பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெந்தயம் வறுத்து நுணுக்கணும்ல, அதை சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை விட பச்சை வாசனை போகிற அளவு பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 வரமிளகா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓரளவு சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப உரைப்பு வந்துடுமான்னு பார்ப்போம். ஏன்னா நல்ல நெல் செய்கிறதுனால உரைக்காது. இந்த பூண்டு சேர்த்தனால அடி பிடிக்குது. அதனால் நம்ம உப்பு சேர்த்துக்கோம். இப்போவே பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துப்போம்.
கொஞ்சம் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் காரம் கரெக்டாக வரும். திக்காக கரைச்ச புளிங்க, நான் மிளகாத்தூள் அரைச்ச எல்லாத்தையுமே போட்டேன். இந்த திக்காக கரைச்ச புளி, ஏன்னா நம்ம பூண்டு போட்டிருக்கனாலேயே நமக்கு ஊறுகாய் கெட்டு போகாது. இருந்தாலும் நம்ம புளி சேர்த்தோம்னா நல்லா நமக்கு ரொம்ப நாள் வச்சுக்கலாம். அதனால் புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப புளிப்பாக பிடிக்கும்னா புளி அதிகமாக ஊற்றிக்கோங்க. இது லெமன் அளவு புளி எடுத்திருக்கேன். ஆனால் நான் இதிலேயே பாதி தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதுக்காண்டி பாதி புளி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதித்து வத்தட்டுங்க. நம்ம புளி கரைச்ச தண்ணி, கொஞ்சம் திக்கான புளி கரைச்ச தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா இது கொதித்து வற்றி வரணும். நான் இன்னொரு ஃபோனில் பாட்டு கேட்டுகிட்டே இந்த ஊறுகாய் செஞ்சுட்டு இருந்தேங்க. அந்த பாட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் இப்போ ஓன் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து ஏற்கனவே ஊறுகாய்க்கு உப்பு போட்டோம், உப்பு பத்தலை. அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ தான் வற்றி அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவு நமக்கு இன்னும் வேகணும். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த தக்காளி ஊறுகாய். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் தோசை வச்சு இந்த தக்காளி ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட்டாங்க. எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு பாராட்டி தள்ளிட்டாங்க. இந்த மாதிரியே நீங்களும் எங்கள் அப்பத்தா ஸ்டைலில் நான் வந்து எங்கள் அப்பத்தா வந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அவங்க வச்ச ஸ்டைல்லையே எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு நான் செஞ்சேங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் வந்து 1 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கையில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். நம்ம தேவையான நேரம் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு வச்சுக்கலாம், பூரி, சப்பாத்தி, சாதத்துலேயும் பரட்டி சாப்பிட்லாங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயிலே செய்யணுங்க. அப்போ தாங்க ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக வரும். தக்காளி ஊறுகாய் அப்பத்தாவோட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு வரணுங்க. அப்போ தான் ஊறுகாய் நமக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் எடுத்து நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட்டாலே சூப்பரான தக்காளி ஊறுகாய் செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தக்காளி ஊறுகாய் செஞ்சு அசத்துங்க. சாதத்துக்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் செம்ம பொருத்தமாக இருக்குங்க. 1 ஸ்பூன் ஊறுகாய் எடுத்து வச்சிங்கன்னா சும்மா 5 இட்லி கட்டன்னு இறங்குங்க. இட்லிக்கெல்லாம் செம்ம பொருத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் தோசையும் இந்த ஊறுகாய் தாங்க. பாட்டில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் ஊறுகாய் எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சுங்க. அப்போனா பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்து தக்காளி ஊறுகாய் செஞ்சு பார்த்து அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.